கம் அண்ட் see. யோவான் 1:46. வந்து பாருங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, அன்பார்ந்த வேளாங்கண்ணி பக்தர்களே, அத்திமரத்தின் அடியிலே படுத்து எந்த கனி சொத்தை எனும் ஆராய்ச்சியில் மூழ்கியவருக்கு விண்ணிலிருந்து நழுவி விழுந்தது ஞானப்பழம் ஒன்று. ஆமா, எடுத்துட்டு கிளம்பிடுச்சு, அவ்வளவுதான். அது அங்கேயே நிறுத்தி இருக்கலாம். இப்ப நேரம் வேளாங்கண்ணிக்கு போய் எங்கேயாவது போய் விழுந்துடணும். To admire is to love with mind, to love is to admire with the heart. Theophil Gantier. Lord Jesus is a food when we are hungry. Lord Jesus is a drink when we are thirsty. Lord Jesus is a path when we are lost. ஆகவே பசித்தோருக்கு உணவாக, தாகமுற்றோருக்கு தாகமாக, வழி இழந்தவருக்கு வழியாக இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. May you seek Christ, may you find Christ, may you love Christ. கிறிஸ்துவை நீ தேடவும், கிறிஸ்துவை கண்டுபிடிக்கவும், கிறிஸ்துவை அன்பு செய்யவும் வேண்டும். தேவதாயாகட்டும், புனிதர்களாகட்டும், அவர்கள் அனைவரும் இயேசுவை முன்வைத்து இயேசுவை நமக்கு கொடுத்தார்கள். இயேசுவை முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும், இயேசுவை பற்றி அறிந்திருக்க வேண்டும், இயேசு நம்மை தொட வேண்டும். May you seek Christ, may you find Christ, may you love Christ. இன்னைக்கு புனித பார்த்தலோமியோடைய விழா. நத்தானியேல் was martyred for his faith by being skinned alive. The reward is an Israelite indeed, in whom is no guile. Truly, truly I say to you, you will see heaven open and the angels of God ascending and descending upon the Son of Man. நத்தானியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ராயலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். 12 அப்போஸ்தலர்களில் ஒருவரான நத்தானியேல் கபடமற்றவர், இயேசுவிடம் பிறரை கூட்டி வந்தவர். முதலில் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்த சிறுவனை கூட்டி வந்தார். இதோ இவன்தான் அப்பங்களை வைத்திருக்கிறான், கொடுப்பதற்கு தாராளமாக சித்தமாயிருக்கிறான். அவனுடைய அப்பங்களை வாங்கித்தான் இயேசு 5000 பேருக்கு அதை பலுக்கி பெருக்கி கொடுத்தார். இயேசுவிடம் அந்த சிறுவனை கூட்டி வந்த அப்போஸ்தலர் நத்தானியேல். கிரேக்க மக்கள் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேடி வந்தவர்களை இயேசுவிடம் அழைத்து வருகிறார். எங்கள் ஆண்டவரிடம் வாருங்கள், எங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஞான கண்களை திறப்பார் என்று கூட்டி வந்தவரும் இவர்தான். அப்படி வந்தவர்களுக்கு இயேசு என்ன சொன்னார்? ஒரே ஒரு ஓமைதான் சொன்னார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய பலன் தராது. இதைத்தான் கிரேக்க மக்களுக்கு அவர் சொன்னது. நத்தானியேல் கூட்டி வந்த கிரேக்க மக்களுக்கு அது அவர்கள் சிந்தித்து, ஒருவன் வாழ்வு பெற வேண்டும் என்றால் தன்னையே இழக்க வேண்டும். அதைத்தான் இயேசு செய்தார். அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும். நம்முடைய சுயநலம், நம்முடைய சோம்பேறித்தனம், அசமந்தத்தனம் இவைகளை அடக்கி இன்னும் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து அதை செய்ய வேண்டும். ஒரே ஒரு காரியம் செய்றீங்க, நடக்கிறதுனால நம்ம கொழுப்பு குறையுது, நல்லா வேர்க்குது, இருக்கக்கூடியதெல்லாம் அசுத்த நீரெல்லாம் போயிடுது. உள்ளத்திலையும் சுத்தம் வந்தா நல்லா இருக்குமே.
இவ்வளோ வேதனைப்பட்டு போறது எதுக்கு? உள்ளத்தில் ஆண்டவரை இன்னும் அதிகமாக ஏற்போம், சுற்றுப்புற சூழ்நிலையை நேசிப்போம், போகின்ற வழியிலே நாம் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்போம். You are the only Bible which many people may read என்பது அழகான ஆங்கில பழமொழி. பார்ப்பவர்களுக்கு நீதான் திறந்த விவிலியம், திறந்த பைபிள். உன்னை பார்த்தால் கிறிஸ்துவை பார்க்கிறார்கள், இது அவர்கள் எல்லாம் கிறிஸ்துவர்கள், வேளாங்கண்ணிக்கு போறாங்க என்பது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். இயேசுவிடம் அவர்களை அழைத்து செல்லக்கூடிய வகையில், இட்டு செல்லக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். இது ஒரு ஈர்ப்பு. நிறைய பேர் போறீங்க, அதனால நிறைய பேர் புதுசா மாலை போட்டுக்கிட்டு போறாங்க. அது வெறும் சடங்காக, ஒரு விளையாட்டாக, ஒரு பிக்னிக், ஒரு 4 நாள் பிக்னிக், ஜாலியா போறோம், நடந்து போறோம், போற இடத்துல நம்ம தாங்குறாங்க, போற இடத்துல ரொட்டி கிடைக்குது, மோர் கிடைக்குது, பண்ணு கிடைக்குது, பிரியாணி கிடைக்குது, சோறு கிடைக்குது, சுண்டல் கிடைக்குது, இட்லி கிடைக்குது, பஞ்சமே இல்லை. கிடைக்கிற வரைக்கும் காஞ்சி போற இடமும் இருக்குது. போன பிறகு இந்த கார்டன்லாம் கொஞ்சம் அப்படி பாருங்களேன், சோறு நாள எல்லாம் நிறைய அதுக்கு தீனி போட்டுட்டு போயிருக்காங்க. பாவம் ஃபாதர், இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துறது இழப்பில் இருக்கு. நம்ம சோறை போட்டு போவோம். உங்க சோறு இல்லை, ஓசியில் வந்த சோறு சரியல்ல. தேவையானால் சாப்பிட வேண்டும், விரயமாக்க கூடாது. வழிபோக்கர்கள் இன்னும் மற்ற பேர்கள் கொடுக்கலாமே, உங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்க? புண்ணியம் என்று கொடுக்கிறார்கள். அந்த புண்ணியத்தை அலட்சியப்படுத்தலாமா? இடித்துரைக்கும் அமைச்சரை போல இடித்துரைப்பேன் நான். உங்களுக்கு மட்டும் இல்ல, என் பங்குல அப்படிதான். ஒரு சின்ன பிள்ளை சத்தம் போட்டா கூட அதை சொல்ல மாட்டேன், தாயை சொல்லுவேன். குழந்தைய எடுத்து பக்கத்துல வச்சு சொல்லு, கோயில்ல சத்தம் போடக்கூடாது, பக்தியா இருக்க சொல்லு. பிறகு எப்பொழுது அந்த பிள்ளைகள் தெரிந்து கொள்வது? இந்த பத்தியா முடியாது பாரு ஒண்ணு. அதான் இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் எங்க இடம் வச்சிருக்கோம் தெரியுமா? இந்த பக்கம் வச்சிருக்கிறோம். நற்கருணை ஆண்டவருக்கு ஏசி போட்டு வச்சிருக்கிறோம். குழந்தையா, நீ பத்திரமா கொண்டாந்து இங்க வச்சுக்கோ, ஏசியில நல்லா இருக்கலாம், சத்தம் போட்டாலும் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. வழிவகை வைக்க வேண்டும். வழிவகை வச்சும் சரியில்லைன்னா அது தவறு. வெளியில அந்த வளாகத்துல 150 பிளக் பாயிண்ட்ஸ், இந்த வளாகத்துல 150 பிளக் பாயிண்ட்ஸ். உங்க செல்போன் சார்ஜ் பண்றதுக்கு வேற எந்த கோயில அப்படி வச்சிருக்காங்க? 10 ரூபா கொடுத்துட்டு சார்ஜ் பண்ணிட்டு வரல கடையில. இங்க வந்து அந்த பிளக், இந்த பிளக் எல்லாத்தையும் கழட்டி விட்டு ஐயா சொருகிடுவார். இதெல்லாம் செக்யூரிட்டி கேமராக்கா வச்சிருக்கிறோம். அலுவலகத்தில் செக்யூரிட்டி கேமரா தெரியும். இதை பயன்படுத்திட்டு வர திருடனுங்க நிறைய பேர் செல்போனை திருடிட்டு போயிடுறான், பர்ஸை திருடிட்டு போறான். அதெல்லாம் பார்க்கறதுக்காக செக்யூரிட்டி கேமரா வச்சா அவர் பிடிங்கிட்டு இவர் செல்போனை சொல்லிடுவார். என்னையா நியாயம்? அதை கண்டிச்சா இந்த சாமியார் சத்தம் போடுறார், சாமியார் திட்டுறார். யார் இந்த சாமியார்? அவள என்ன அதப்பு? இது கோயில் என்னுடைய பொறுப்பு தான். நீ எத்தனை வருஷம் இங்க இருந்துருவ? இருக்கிற வரைக்கும் இருப்ப. நீ ஒழுங்கா போய் சேர்ந்துருவியா கடவுளுடைய புண்ணியத்துல? அதே நியாயம் இல்ல. நீ என்ன கேட்கிற? என்ன அர்த்தம்? வாய்ச்சொற்கள், அஜெண்டாவாதம், விதண்டாவாதம், பங்குல இப்படிதான் பங்கு சாமியார்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறது. அவங்களுக்கு எல்லாம் ஒரு பேர் வச்சிருக்கிறேன், முட்டுக்கட்டை முடியப்பர். அழகா சொல்றது, தனியா வந்து கேளுங்க, அது கொச்சையான வார்த்தை. முட்டுக்கட்டை முடியப்பன். எதையும் நடத்த விட மாட்டான் பங்குல. இது நான் அப்படினோ, அது நான் இப்படினோ சத்தம் போடுவான். பங்கு சாமியார்களுக்கு தலைவலி. மாதாவை போல இருக்கணும். மாதாவை போல இருக்க போறாங்க. ஜெபம். எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக விண்ணக வாயிலை எங்களுக்கு திறந்து வைத்துள்ளீர். இறைவாக்கினர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் உம்மை வெளிப்படுத்தியது போல எமக்கும் வெளிப்படுத்தியருளும். அதனால் எம் அன்றாட வாழ்வில் உம்மை மகிமைப்படுத்துவோமாக. மேலும் எந்நாளும் விண்ணரசை புறக்கணியாது உம் பிரசன்னத்திலேயே மகிழ்ச்சி அடைவோமாக. Heavenly Father, through your Son Jesus Christ, you have opened the way to heaven for us as you revealed yourself to your beloved patriarchs and apostles. So reveal yourself to me that I may glorify you in my daily life. May I always find joy in your presence and never lose sight of the kingdom of heaven. முழந்தாள் இருப்போம். எல்லாம் வல்லவரே, நல்லவரையுமே போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே, இந்த நற்கரிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக.
எம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தியருளும் உறுதிப்படுத்தியருளும். தேவதாயை போல தியாகம் நிறைந்தவர்களாக, தாராளம் உள்ளவர்களாக, எம்மையே பிறருக்கு அர்ப்பணிக்கக்கூடிய வகையில் வாழ்வதற்கு வேண்டிய மனத்தெளிவு, மனத்துணிவு இவைகளை தந்தருளும். இங்கே ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருப்பவர்கள் மட்டுமல்லாமல் தொலைக்காட்சி ஊடகங்கள் வழியாக அருகில், வெகு தொலைவில், உள்நாட்டில், வெளிநாட்டில் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தருளும். இந்த வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு நடந்து போகின்ற பக்தர்களை ஆசீர்வதியும், பாதுகாப்பாக இரும். அவர்களை வழிநடத்தவர்களுக்கு முன்னும் துணையா இருக்கிறவர்களுக்குள்ளும் பாதுகாப்பாக அவர்களுக்கு பின்னும் இருந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.